என்ன வார்த்தை அவங்க வாயிலிருந்து வர மாட்டேன். நான் இந்த வார்த்தை எதிர்பார்க்கிறேன், ஆனா வர மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு சார் கிச்சன் பக்கமே எங்களை விடக்கூடாது. 3 வேளையும் அவளே சமைச்சு இவங்க எப்படி செல் வச்சுட்டு பெட்ல உட்காந்துட்டு நம்ம எப்படி அவங்களுக்கு பண்றோம் அதே மாதிரி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவோம் சார். இவங்க காலையில டிஃபன் வரணும், அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் வரணும், நைட்டு டின்னர் வரணும். இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு செய்ய சொல்லுங்க சார். சந்தோஷப்படுவோம் சார். நம்ம 2 நாள் போதும் சார். இப்ப நீங்க அம்மாவா இருக்கீங்க, நீங்க ஒரு மகளா இருந்தீங்கல்ல, அப்பா நடந்திருக்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் நாங்க என்ஜாய் பண்ணவே இல்ல சார். அடுத்து நீங்க ஒரு வீட்டுக்கு போய் மனைவி ஆயிட்டீங்க, அங்க நீங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு சாப்பாடு வந்து அந்த மாதிரி சௌகரியம் கிடைச்சதா? மாமியார் வீட்டுல கேக்குறீங்களா? அது எப்படி சார் கிடைக்கும்? அங்கேயும் கிடைக்கும். சரி, ஓகே. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால அம்மாவா அந்த கேட்டகரி இருக்குல்ல, அந்த டைம் அப்பயும் இந்த மாதிரி ஏதாவது அம்மா அப்படி தோசை பார்த்து நீங்க பெட்ரூம்ல உட்காந்துருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? யாராவது அந்த சௌகரியம் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். சரி, இப்ப நீங்க பாட்டியா இருக்கீங்க, இப்ப நீங்க பாட்டியா இருக்க போவாது நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், அதுதான் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு அந்த மாதிரி உட்கார வச்சு செய்ய சொல்லுங்க சார். 4 ஜெனரேஷனா ஒரு ஆளு மகனா இருந்த போய் இந்த சௌகரியத்தை அனுபவிக்கல, அடுத்து அவங்க ஒய்ஃப் ஆன பிறகு இந்த சௌகரியத்தை அனுபவிக்கல, அவங்க அம்மாவான பிறகு இந்த சௌகரியத்தை அவங்க அனுபவிக்கல, இப்ப பாட்டியான பிறகு இந்த சௌகரியத்தை அனுபவிக்கல. 4 தலைமுறையா வேற மட்டுமே